இது நான் இப்போ நிற்கிறது விக்டோரியா மாநிலம். இங்கே உள்ள ஒரு சைவ கோயில் உண்டு, சிவா விஷ்ணு டெம்பிள். அங்கே தான் நிற்கிறேன். நல்ல மேசிவ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இப்போ பார்க்க நல்ல ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்த மாதிரியான நல்ல ஒரு பெரிய ஒரு லேண்டில் நிறைய டெவலப்மெண்ட் செய்து பூக்கொண்டுகள் நட்டு ஹோலுகள் கோயில்கள் எல்லாம். ஸ்ரீ சிவா விஷ்ணு டெம்பிள் விக்டோரியா. இது பாருங்கள், பெரிய ஒரு மெசிவ் ஹோல் ஒன்று தான் கட்டியிருக்கணும். நல்ல சாப்பாட்டு கடை இருக்குது. நான் அதை கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். கோயிலுக்குள்ளே போயும் இங்கேயும் நல்ல கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதில் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ், அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறது, லைட்டிங் ஃபெசிலிட்டிஸும் நல்லா வச்சு இருக்கணும். கணபதி முன்னுக்கு இருக்கிறார். அவர் எந்த நேரமும் வழிபடக்கூடிய மாதிரி திறந்து வச்சுக்கணும். ஷார்ட் டேர்மில் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எனக்கு. அதை விட ஒரு மேசிவ் இது பக்கத்தில் ஒரு சயின்ஸ் சென்டர், ரிலீஜியஸ் சயின்ஸ் சென்டர், அது இந்தியன் அது ஸ்பிரிச்சுவல் சென்டர். சரி, நாங்கள் முந்தி லெவல் ரோட்டாக இருந்தது. நான் வந்துக்கிறேன் இங்கே அங்கே மெல்பர்ன் சிட்னியில் சிவா விஷ்ணு கோயில் கரம் டவுன்ஸ் என்ற இடம்.
அங்கே தான் இப்போ நிற்கிறோம். இல்லை அழகான கோயில் ஒன்று இருக்கு பாருங்க. இங்கே மண்டபம், கல்யாணம் அப்படியான எல்லா ஃபங்க்ஷனும் செய்யக்கூடிய பெரிய ஒரு மண்டபம் கட்டிக்கணும். இதில் என்ன சிறப்பு என்றால் விஷ்ணு டெம்பிள்ன்றோடைய ஈவன் நார்த் இண்டியன்ஸும் வந்து போயிடும். இதில் நிறைய சாப்பாட்டு கடை இருக்குது. 7 days திறந்துருக்கணுமாம். அப்போ அதாலே எனக்கு முன்னுக்கும் அங்கே எனக்கு தமிழ் கடைகள் இருக்கிறாங்க. HSV எல்லாம் இந்த கேன்டீன் இருக்குது. தீபாவளி செலிப்ரேஷன் நடக்கிறது அக்டோபர் 25. Once. Oh, we still couldn't get it. We still couldn't. What are they in here? I'll try. செவல் கொடியோனே வேறும் பள்ளமுதிர் சோலைகளில் பவனி வரும் வடிவழகா குக்குகு குக்குகு. செவல் கொடியோலே வேறும் பள்ளமுதிர் சோலைகளில் குக்குகு. செவல் கொடியோனே வேறும் பள்ளமுதிர் சோலைகளில் பவனி வரும் வடி குக்குகு. பவனி வரும் வடிவழகா கந்த கதிரேச காப்பது நீ ஐயா. என்ன ஒரு கோல். உனை பாடும் பணியொன்று போதும் முருகா நினையன்றி வரன்று ஏது. உனை பாடும் பணியொன்று போதும் தனியாத நேரம் கொண்டவா. பாருங்க, இதில் வந்து சிவாவுக்கும் விஷ்ணுவுக்கும் பக்கத்தில் 2 கோபுரம். ஒரு வித்தியாசம் என்ன, ஒரே பக்கத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி சிவா விஷ்ணு கட்டியிருக்கணும்.
ஓகே உறவுகளே, நான் இத்துடன் இந்த பதிவை முடிவு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த சிவா விஷ்ணு டெம்பிள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட இதுவரைக்கும் இந்த பதிவில் இந்த சேனல் சிட்னி சிறி என்ற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சரி உறவுகளே, நான் இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகள் ட்ராவல் வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, எல்லாம் என்ன காணைக்குள்ளே சொல்லுங்க. நான் இது போன்ற பதிவுகளை எடுத்துன்னு வரேன். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய், see you again. நன்றி, வணக்கம்.